மகாபாரதம் 3 அடி அளந்தவன். முதல் 3 அடி கனவில் கூற, மீதி உள்ளதை அவனே உள்ளிருந்து வழிகாட்ட எழுதினேன். ஆதிவேதியன் நான்மறை தொகுத்தவன் ஓதியபடி பாதி எயிற்றனன் எழுதிய பாரதக் கதை கேட்பீர். சூதினால் வீதிக்கு வந்தபின். இதுதான் அந்த 3 அடிகள். அதை சற்று விரித்து எழுதியுள்ளேன் பின்வருமாறு. ஆதிவேதியன் நான்மறை தொகுத்தவன் சத்யவதி மைந்தன் வியாசன். ஓதியபடி பாதி எயிற்றனன் எழுதிய நீதி சொல்லும் பாரதக் கதை கேட்பீர். சூதினால் வீதிக்கு வந்தபின் ஏதும் கிடைக்குமாவென பாண்டவர் ஏங்க. தீதுரு செயலால் தீயிலிதித்தவள் தன் துகிலுரியப்பட்டும் துச்சனால் 13 ஆண்டு கானக வாழ்வும் கரந்துரை வாழ்வும் சேர்த்து முடித்தபின் தூதுவன் மாய மாதவன் சமரசம் செய்ய துரியன் அரண்மனை சென்றும் ஏதும் கிடையாதென துரியன் சகுனியுடன் கூற அவையோரும் மோனிக்க வாதம் ஏதும் செய்யாமல் ஆளுக்கொரு வீடென 5 வீடுகள் கேட்டும் போதும் என்ற மனமில்லா துரியன் மறுத்துரைத்து போரினை விரும்ப மாதவளும் கூந்தல் முடிய மனமின்றி பதிகளைச் சாடி அழுது புலம்ப மாதவன் போரில் போரிடானென்றறிந்தும் அவன் மட்டும் போதுமென ஆதவன் மகன் தம் தமையன்தான் எதிரணியில் என்றறியாமல் போதிய படைபலம் போதாதென்றிந்தும் மாயோன் தன் அருளால் மீதியைக் காப்பான் என்றெண்ணி போரென முடிவெடுத்தும் களத்தில் பாதியில் நின்று எதிரணியின் உறவுகளைப் பார்த்து முகம் வாட ஓதிய கீதை கேட்டும் வில்லேந்த மனமின்றி பார்த்தன் மறுத்துரைக்க ஊதியம் கருதா காரியம் ஆற்றென்று மாதவன் விரித்துரைக்க கோதம் இல்லை வில்லை கையிலெடு என்று பார்த்தனைக் கூற சாதுவாய்க் காண்டீபம் நழுவவிட நாதனும் தன் பொறுமை துறந்து மாதவ 5 அண்டப் பேருருவை விண்வரை ஆர்ப்பரித்துக் காட்ட போதும் தவறை உணர்ந்தேனென்று பார்த்தனும் கூறி ஞானம் பெற்று பாதம் விழுந்து வணங்கி காண்டீவம் கையில் எடுக்க சினம் தணிந்து ஊதினான் மாதவன் வெண்சங்கு பாஞ்சசன்யத்தை விண்ணதிர மண்ணதிர காதிலே கேட்டதுமே மாண்டது மாற்றான் படை நலம் அச்சம் கொண்டது ஆதரை முதல்வன் திருத்தோற்ற அனுமன் தேரின் கொடியேற ஆதிவண்டி ஆய்மகன் செலுத்த ஏறினான் பார்த்தன் காண்டீவம் கையெடுத்து ஊதிய சங்கம் விண்வரை அதர பாரதப் போர் தொடங்கியது நீதி காக்க மாதவன் அளித்த மாபெரும் வரத்தால் போரின் நிகழ்வை நேரலை போல் வாதவன் சஞ்சயன் அந்தகன் திருதனுக்கு அன்றாட நிகழ்வு கூற முதல் நாள் போரில் விராடன் வாரிசுகள் மடிந்து போக மறுநாள் கோதாவரிக்கரை நாட்டுப்படை வீமனால் வேரறுக்கப்பட பெரும் சேதம் விதாமகன் வியூகத்தால் பாண்டவப் படைக்கு 3ஆம் நாளில் உயிர் நீத்தனர் துரியன் தம்பியர் எண்மர் போரில் வீமனின் படைக்கலத்தால் வதம் செய்தான் வீமன் சாத்தகியுடன் பெரும்படையை 5இல் சேதம் செய்தான் துரியன் மேனியை அவன் தம்பியரும் தூற்றோடினர் மத்திர மன்னன் சல்லியன் மகன்கள் மாண்டனர் பார்த்தன் மைந்தனால் 10உடன் 7 மாற்றான் தம்பியர் மாண்டனர் வீமனால் 8இல் உத்தியால் நிலை குலைத்தார் பாண்டவப் படையை பிதாமகன் 9இல் கோதையென்ன சிகண்டி பின்னின்று வீழ்த்தினான் காண்டீவன் கங்கை மகனை சதியால் அரவோனைப் பிடிக்கும் திட்டமும் 3வாரிட நாடும் பாதியழிய சாத்தியகியம் வீமனுங்கூட பகதத்தனிடம் துவண்டு போக ஏவினான் தத்தன் மாதங்கம் மீதேறி தன் தந்தை தனக்களித்து அம்பினை பார்த்தனை நோக்கி மதியினால் தாங்கினான் சாரதியும் தன் படைக்கலனை தன் மார்பில் அது பார்த்தன் விதி முடிக்குமுன் பின் தத்தன் அழிந்தான் 12இல் அத்தன் கருவில் சொல்லிய உத்தி பாதியில் நின்றதால் மடிந்தான் அபிமன்யே சத்திய சபதம் உத்திரை கணவன் செய்தான் சேத்ரதன் கதையை கதிரவன் மறைவிற்குள் முடிக்காவிடில் தீயடைத்தான் பாய்ந்திருப்பேனென்று அத்தை மகன் ஆரியர் காத்திட ஆதவனையும் மறைத்திட்டான் திருமாலும் அத்தருணம் அந்தி என்றெண்ணி ஆர்ப்பரித்தே வெளிவந்தான் சேத்ரதனும் இத்தருணம் கூடுதற்கே காத்திருந்து வில்லிற்கோர் வீரனான பார்த்தனும் அத்தலை கொய்தே கானகத்தே நோன்பிருந்த அவன் தந்தை மடியிலிட்டான் 14இல் துரியன் தம்பிகள் 40ற்கும் மேல் ஒரே நாளில் மாண்டனர்
மத்தக யானை மடிந்ததை ஆசான் மகனென்று பொய்யுரை. 15 மூத்த பாண்டவனின் கூற ஆயுதம் விடுத்தமர்ந்தான் ஆசான் ஆழ்நிலையில். அத்தலை கொய்தான் தீயில் உதித்து துருபதன் மைந்தன் தன் கடன் முடிக்க. 16 நாளில் நடந்ததை அதுவரை யாரும் கண் கண்டிலர் இப்புவியில். உதிரம் குடிக்கும் சபதம் வெல்ல துச்சாதன் மார்பை பிளந்தான் வீமனுமே. 17 நாள் முன்பகுதி இரு பெரும் வில்லாளிகளிடையே கடும் போர். அதிர்ந்தது விண்ணகமும் ஆவலுடன் கண்டனர் இருவரின் தந்தையரும். சத்தியம் காக்க கொல்லாவிடுத்தான் வாய்ப்பிருந்தும் தம்பியரைக் கர்ணனுமே. ஆதவன் புத்திரன் அசுவசேன அம்பை தம்பியின் மிடற்றை நோக்கி எய்த. பதைத்து காலால் உதைத்துத் தேரினை நிலத்தில் அழுத்தி சேதம் தவிர்த்துக் காத்தான் கண்ணனும் அத்தை மகனின் இன்னுயிர் தன்னை மதியுகத்தால். குதிரை ஓட்டியின் தரிக்கினாலும் தேர் ஓடா நின்றதாலும் ஊழ்வினையாலும். கதிரோன் மைந்தன் கர்ணன் விழுந்தான் பார்த்தன் ஏது அஞ்சலி அம்பால். மாத்திரை சோதரன் சல்லியன் மாண்டான் அரவோன் ஈட்டியால். காத்திருந்த சகுனியும் உல்லூகனும் வீழ்ந்தனர் சகாதேவனால். இத்தனைக்கும் காரணமான துரியன் தொடை பிளந்தான் வீமன். மொத்தமாய் அழிந்தது கௌரவர் சேனை மூவர் தவிர 18 நாள். நித்திரை போதில் பாண்டவர் மகன்கள் மடிந்தனர் ஆசான் மகனால். உத்திரையின் கருவை அழித்து அசுவன் சபிக்கப்பட பரிசித்து மீண்டெழ. அத்தனையும் விதிப்படி நடந்தேற அரவோன் அரியணை அமர்ந்தான். மேதகு வாழ்வு பாரதம் பெறவே. வாழிய 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 வாழியவே.